வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அந்த கேள்விக்கான பதில், அதை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, நான் 1992 முதல் 2012 வரை 5 வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்தேன் மற்றும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ்ஸில் பங்களித்துள்ளேன். என்னிடம் யுஏஎன் எண் உள்ளது. கடைசியாக நான் பணிபுரிந்த மற்றும் இபிஎஸ்க்கு பங்களித்த நிறுவனம் ஆகஸ்ட் 2014 வரை இருந்தது. இப்போது நிறுவனம் செயல்பாடு மூடப்பட்டு விட்டது மற்றும் 1992 எனது சேவைகளை புதுப்பிக்கவில்லை. அதை எப்படி செய்வது? தயவுசெய்து வழிகாட்டுங்கள். ஸோ இதுக்கான பதிலை பார்ப்போம். உங்கள் சேவை பதிவுகளை புதுப்பிக்கவும், உங்கள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களிப்புகளில் உள்ள முரண்பாடுகளை சரி செய்யவும் இந்த படிகளை பின்பற்றவும். யுஏஎன் போர்ட்டல் உள்நுழைவு. உங்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி போர்ட்டலில் உள்நுழைக. உங்கள் தனிப்பட்ட விவரங்களை சரிபார்த்து கிடைக்கும் சேவை வரலாற்றை சரிபார்க்கவும். முந்தைய முதலாளிகளை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிஎஃப் கணக்கு எண் மற்றும் பாஸ்புக் அல்லது அறிக்கையை பெற 1992 முதல் 2012 வரையிலான உங்கள் முந்தைய முதலாளிகளை தொடர்பு கொள்ளவும். உங்கள் வெளியேறும் தேதி மற்றும் பங்களிப்பு விவரங்களை அவர்கள் ஏற்கனவே புதுப்பிக்கவில்லை எனில் அவர்களை புதுப்பிக்கும்படி கோரவும். இபிஎஃப்ஓ குறைதீர்க்கும் பிரிவு. உங்கள் முந்தைய முதலாளிகள் பதிலளிக்கவில்லை அல்லது நிறுவனம் மூடப்பட்டு இருந்தால் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் புகார் தெரிவிக்கவும். விரைவான தீர்வுக்காக நிறுவனத்தின் பெயர், வேலை செய்யும் தேதிகள் மற்றும் யுஏஎன் போன்ற விவரங்களை வழங்கவும். பிஎஃப் மண்டல அலுவலகம். அடையாளச் சான்று, சேவை சான்றுகள் மற்றும் வங்கி பாஸ்புக் போன்ற தேவையான ஆவணங்களுடன் அருகில் உள்ள பிஎஃப் மண்டல அலுவலகத்தை பார்வையிடவும். உங்கள் சேவை வரலாறு மற்றும் பங்களிப்புகளை புதுப்பிக்க எழுத்துப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். சட்ட உதவி. மேலே உள்ள படிகள் பலனை தரவில்லை என்றால் சிக்கலை தீர்க்க சட்ட உதவியை நாடவும். வழக்கமான பின்தொடர்தல். உங்கள் கோரிக்கையின் புதுப்புகளுக்கு இபிஎஃப்ஓ அல்லது குறைதீர்ப்பு குழுவுடன் தொடர்ந்து பின்தொடர்வோம். எதிர்கால குறிப்புக்காக அனைத்து தகவல் தொடர்பு மற்றும் ஆவணங்களின் நகல்களை வைத்திருங்கள். உங்கள் தகவல் தொடர்புகளை கண்ணியமாகவும் தொழில்முறையாகவும் வைத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஆவணப்படுத்தலுக்கான அனைத்து தொடர்புகளின் பதிவுகளையும் பராமரிக்கவும். அதை தீர்க்க சிறிது நேரமாகலாம், ஆனால் விடாமுயற்சி உங்கள் சேவைகளை, பதிவுகளையும் பங்களிப்புகளையும் சரி செய்ய உதவும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.